சில வருஷத்துக்கு முன்பதாக நாம் புதிய இடத்தை வாங்குறதுக்கு மிக முக்கியமான காரணம் ஒரு மனிதனை வாழ்க்கையில் நான் பார்த்த வாஞ்சை தான். தேவனுடைய நாமத்துக்கு நான் உங்களுக்கு நினைக்கிறேன், பல வருஷத்துக்கு முன்பதாக ரொம்ப சீப்பாக அந்த நிலம் வந்தது. என்கிட்ட வந்து மனுஷன் கெஞ்சினார், பாஸ்டர் அந்த இடத்த வாங்கி போடுங்க, உங்களுக்கு பின்னால் உதவும் என்று சொல்லி வெறும் 25 lakhs 25 லட்சத்துக்கு அந்த நாம் இப்பொழுது வாங்கியிருக்கிற புதிய இடம் எனக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் என்கிட்ட கையை பிடிச்சி கெஞ்சினார். பாஸ்டர் நான் எப்படியாவது வாங்கித்தரேன், நீங்கள் அதை எப்படியாவது வாங்குங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், பிரதர் சர்ச் இங்கே இருக்குது, நான் கார்டனை அங்கே வாங்கி போட்டேன்னா நாளைக்கு சொல்லுவாங்க பிள்ளை பேரில் சொத்து வாங்கி போட்டான்னு சொல்லுவாங்க. எனக்கு வேண்டாம் பிரதர், என்னை விட்டுருங்க பிரதர், எதிரில் வந்தால் சொல்லுங்கள், பக்கத்தில் வந்தால் சொல்லுங்கள், நான் வாங்குகிறேன். அவர் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் பின்னால் வருத்தப்படுவீங்க, பரவாயில்ல பிரதர். ஆனால் சில வருஷங்கள் பொறுத்து ஜெர்மனியிலே ஒரு ஆலயத்துக்கு நான் டெடிகேஷனுக்காக போயிருந்தேன். அப்பொழுது நான் வந்து டெடிகேஷன் ஆராதனையை முடிச்சுட்டு உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கும்போது அங்கே ஒரு மனிதர் உட்கார்ந்துருந்தார். பிரதர் நீங்கள் சர்ச்சு பக்கத்தில் இருக்கீங்களான்னு கேட்டேன். அவர் சொன்னார், இல்லை பாஸ்டர் நான் ஒரு 2.5 hours நான் டிரைவ் பண்ணி வரணும், அந்த ஆலயத்தின் மேல் இருக்கிற வாஞ்சலை வந்துடுறேன் பாஸ்டர் அப்படின்னார். நம்ம நாட்டில் 2.5 மணி நேரத்தில் எவ்வளோ தூரம் போகும்னு எனக்கு தெரியும். நம்ம ஜனங்கள் எவ்வளோ 2.5 மணி நேரம் கஷ்டப்பட்டு எத்தனை பேர் இங்கே வராங்க. அப்படியா பிரதர்? அவன் நான் சிரிச்சுட்டே விட்டுட்டேன். அடுத்த நாள் அந்த ஆராதனை முடிந்து அடுத்த நாள் எனக்கு அன்றைக்கு ஊழியம் இல்லை. பாஸ்டர் கேட்டார், பாஸ்டர் 1-2 வீட்டை நம்ம விசிட் பண்ணணும், நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கிறீங்க, என் கூட வாங்கலாம், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமே. சரி பிரதர் போகலாம். நான் நேற்றைக்கு எந்த பிரதர்கிட்ட கேட்டனோ அதே வீட்டு தான் அவர் கூப்பிட்டு போனார். அந்த வீடு 2.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணேன். அந்த மீட்டரை பார்த்தேன், 2.5 மணி நேரத்தில் ஏறக்குறைய 300 கிலோமீட்டர் போயிருக்கு. 300 கிலோமீட்டர் அப்படின்னா ஏறக்குறைய எங்கன்னு கேட்டிங்கன்னா திருச்சி. ஆலயத்தை எங்கே வரார் தெரியுமா? திருச்சியில் இருந்து இங்கே வரார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, பிரதர் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி ஒவ்வொரு வாரமும் நீங்கள் வர்றீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் கர்த்தர் என்னோட பேசினார். ஒரு ட்ராவல் ஜனங்கள் பண்ணணும் என்ன வேணும்னா நல்ல ரோடு வேணும். எனக்கு அன்றைக்கு என்னமோ ஆண்டவர் பேசின மாதிரி இருந்துச்சு. அதனால தான் இந்த சந்தை கூட்ட ரோட்டை தேடினேன். ஆனால் ஆண்டவர் எந்த இடத்த நான் வேண்டேன்னு சொன்னனோ அதே இடத்த பல வருஷங்கள் பொறுத்து இன்னொருத்தர் கையில் பத்திரமா வச்சு தண்டனையோடு கிடைக்க பண்ணினார். நான் வந்து ஒழுங்காக கீழ்ப்படிஞ்சிருந்தேன்னா ஆசீர்வாதத்தோடு வாங்கியிருப்பேன். ஆனால் அதுக்கு சில பெனால்ட்டி செலுத்த வேண்டியதாக இருந்துச்சு. அந்த பெனால்ட்டியோடு கர்த்தர் எனக்கு கிருபையாய் தந்தார். இதை நான் யோசித்து கொண்டிருக்கும்போது நேற்றைக்கு ராத்திரி ஒரு பிரதர் ஃபோன் பண்ணார். பாஸ்டர் நாளைக்கு சர்வீஸ் எத்தனை மணிக்குன்னு கேட்டார். 4 மணிக்குன்னு சொன்னேன். நான் வரேன்னு சொன்னார். பிரதர் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டேன். நெய்வேலியிலேருந்து வரேன். நெய்வேலியா? நெய்வேலி ஏறக்குறைய 5 hours ஜேர்னி. இல்லை பாஸ்டர் நான் வரேன், நெய்வேலியிலேருந்து மார்னிங் சர்வீஸுக்கு வரேன், நான் பஸ் தான் வந்துருவேன்றார். இது என்ன இது? நான் இதை யோசித்து கொண்டிருக்கும் பொழுது எங்கிருந்து இல்லாமல் வருகிறார்கள் ஜனங்கள். பல நூற்றுக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து பல மைல் தூரம் கடந்து வருகிறார்கள். ஆனால் நான் யோசித்து பார்ப்பேன், இந்த 10 வருஷம் இருக்காம பாருங்க, அவன் தான் வரமாட்டான். அவங்க தான் 5 மணி சர்வீஸுக்கு 6:30 மணிக்கு வருவாங்க, அடுத்த ஸ்ட்ரீட்டில் இருப்பாங்க. ஆனால் தேவன் வாஞ்சையை பார்க்கிறார். நீ எவ்வளோப்பா வாஞ்சியா இருக்க கர்த்தரை தேடுறதுக்கு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு நீ எவ்வளோ வாஞ்சியா இருக்க. எனக்கு தெரியும் நீங்கள் எங்கேருந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறீங்க, என்ன தியாகம் பண்ணி வந்திருக்கிறீங்க. இவ்வளோ அதிகாலையில் வந்திருக்க காரணம்னு கேட்டிங்கன்னா தேவைக்காக இல்லை, உங்கள் பிரச்சனைக்காக நீங்கள் வரல. எனக்கு தெரியும் நீங்கள் வந்திருக்க என்னன்னு கேட்டிங்கன்னா தேவனை தேடி வந்திருக்கிறீங்க. தேவன் கணக்கில் வைக்கிறார். என் பிள்ளைகள் இதற்கு என்ன விலை கொடுக்குறாங்க,
இதற்கு என்ன பிரயாசம் எடுக்கிறாங்க, என்ன முயற்சி எடுக்கிறாங்க, அவங்களுடைய வாஞ்சை என்ன, என்ன வாஞ்சையோடு தேவனுடைய சமூகத்துக்கு நீங்கள் வர்றீங்க. சும்மா ஆண்டவர் வந்து விட்டுறது இல்லை, எல்லாத்தையும் தேவன் கணக்கு வைக்கிறார். தாவீது சொல்கிறான், ஆண்டவரே அந்த வாஞ்சையினால நான் தேவனுடைய ஆலயத்துக்கு வர்றேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.